அமைச்சர் சேகர் பாபுவால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அதனால் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரியும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் துறைமுக தொகுதி தாவிக வேட்பாளர் புகார் மனு அளித்துள்ளார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். கம்ப்ளைண்ட் இல்லை சார், இது பிஎஸ்ஓ கன்மேன் கேட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஹார்பர் தொகுதியில் சினோர் அசோக் என் பேர். அங்கே ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சேகர் பாபு எடுத்து அங்கே நின்றேன் டிவிகே சார்பாக. அதில் ஓட்டு முடிகிற அன்றைக்கி 6 மணிக்கு ஓட்டு முடிகிறதுக்கு முன்னாடி 5:20க்கெலாம் வந்து என் ஆஃபீஸ் ரெகனைஸ்டாக என் கட்சியோட அலையன்ஸ் ஆஃபீஸ் உட்காந்துக்கும் போது ஆஃபீஸ் வாசலில் ஒரு 50-60 பேரோட வந்து பொருளை கொண்டான்னு சொல்லி எல்லா கத்தியோடையும் கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன சார்? ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மாஸ்க் போட்டுருந்தாலும் பரவாயில்ல. அப்போ வந்து ஒரு முடிவோடு வந்திருக்காங்க. வந்து போயிட்டு என்னை வயிற்றில் வந்து இந்த 2 செல்ஃபோன் வச்சுருந்தாரு. ஒரு வயிற்றில் குத்தி உன்னை போட்டுருவேன்னு சொன்னார். போட்டுருவேன்னு சொல்லி 2 மணி நேரம் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று நைட்டு எங்கள் டீ ஏரியாவில் சந்தேகப்படுற அளவுக்கு எங்கள் ஏரியாவில் ஒரு 4 ஆட்டோவில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 4ஆம் தேதி எங்களுக்கு எலெக்ஷன் கவுண்டிங்கு குயின் மேரிஸ் காலேஜில். அதனால் இது வந்து நான் நார்மல் ப்ரெஸ் மீட்டாக மொத்தம் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. உங்கள் பிரதர்ஸாக நான் சொல்கிறேன். வயசில் பெரிய வந்து அண்ணன், வயசில் சின்ன வந்தால் தம்பியாக நான் சொல்கிறேன். இப்போ சொசைட்டியை மாற்ற வேண்டிய டைம் இது ப்ரெஸ்ஸு, நீங்கள் சம்பளம் இதெல்லாம் தான் மறந்து நியாயத்தின் பின்னாடி தயவுசெய்து நில்லுங்க. நான் பாட்டு என் கேன்வஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரோட்டில் போகும்போது இஷ்யூ வந்துருந்தால் பரவாயில்ல. என்னோடய ஆஃபீஸை வந்து கூப்பிட்டு மட்டானா அந்தளவுக்கு பீகார் ஆகலை நம்ம நாடுன்னு நினைக்கிறேன். எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தொகுதி சென்னையில் இருக்கிறது எனக்கே தெரியாது. வெக்கமாக இருக்குது எனக்கு. நான் ஒரு அட்வொகேட்டு எல்லாம் பார்த்துருக்கேன், வெக்கமாக இருக்குது. நான்லாம் கிராமத்தில் கூட கேள்விப்பட்ட விஷயம் சிட்டிக்குள்ளே நடக்குது, ஒரு அடிமைத்தனம்.